கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இந்த எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காணொலி மூலம் எந்தெந்த இடத்திலெல்லாம் உடைய பிள்ளைகள் இதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல தேவ மகிமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. நீர் மரித்த தேவன் அல்ல, இன்றைக்கும் உயிரோடு எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உடைய பிள்ளைகளை விடுவிக்க தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாய் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீரப்பா. உடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உடைய பிள்ளைகள் மத்தியில் இறங்கி நின்று உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி தைரியப்படுத்தி சந்தோஷத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. தேவ சமாதானம் நதி போல ஒவ்வொருடைய உள்ளத்தை நிரப்பட்டும் ஆண்டவரை. படுக்கையில் இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், சுவாசம் விட முடியாமல் இருக்கலாம், ஜுரத்தோடு இருக்கலாம், கோல்டுனால இருக்கலாம்ப்பா. யார் என்ன இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிப்பார் என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம்ப்பா. ஆண்டவர் தாமே இறங்கி நின்று உடைய பிள்ளைகள் ஆண்டவர் இதை கேட்டு முடிக்கும் பொழுது ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆவியானவர் அற்புதங்களை செய்கிற தேவன், இயேசு அற்புதங்களை செய்கிற தேவன், இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கருவோம். ஒரு சின்ன பாடலை பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கர்த்தர் தாமே இந்த பாடல் மூலம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இந்த பூமியில இதுவரை கண்டதில்லை, இனியும் காண்பதும் இல்லை. அது குறித்ததான ஒரு பாடல். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய் உம்மேலுள்ள எந்த அன்பை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய் உம்மேலுள்ள எந்த அன்பை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சொல்லுவோம். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் குமிழி போல் மின்னும் ஜட மோகமே என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தால். நீர்மேல் மோதும் குமிழி போல் மின்னும் ஜட மோகமே
ஹல்லேலூயா. வேறு மண்ணுக்காக இயேசுவை விட்டுக்கூடக்கூடாது. உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, உலகத்தின் சின்ன ஒரு சிற்றின்பத்துக்காக இன்னைக்கு அநேகர் இயேசுவை விட்டு விடுறாங்க. அவர் உனக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை தந்த இயேசுவை இந்த உலகத்தில் அழிஞ்சு போகிற மண்ணின் காரியங்களுக்காக விட்டு விடாதபடி அவரை பற்றிக்கொள்வோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். நம்ம செய்திக்கு நேராக கடந்து போகலாம். கொஞ்ச நேரம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத பாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு சொன்ன வார்த்தை. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். 2021 வருஷங்களில் ஆயிடுச்சு இயேசு வந்து ஆனால் அவர் ஊழியத்தின் பாதையில் வந்த உடனே சொன்னார். என்ன சொன்னார்? இயேசு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சொன்ன வார்த்தை இது. என்ன சொன்னார்? அவருடைய விருப்பம் என்னன்னா, பூமியிலேருந்து அந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தேன்னா, பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசப்பாவுடைய விருப்பம் என்னன்னா, அக்கினி பற்றி எரிய வேண்டும். உலகத்தை எரிக்க இயேசு வரல. அவர் உலக பிரகாரமான அக்கினியை குறித்து சொல்லலை. இந்த உலகத்தில் அக்கினி வந்தால் உலகத்தை எரிச்சிடும். ஒரு பில்டிங் மேலே அக்கினியை நெருப்பு வந்துச்சுன்னா அது புகை ஒன்றும் இல்லாதபடி சாம்பல் ஆக்கிடும். அந்த அக்கினியை குறித்து இயேசு சொல்லலை. இயேசு சொன்ன அக்கினி வித்தியாசமான அக்கினி. பூமியில் அக்கினியை போட வந்தார். அவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் பூமியில் அக்கினியை போட. அது என்ன சொல்கிறாரு? அது உடனே எனக்கு இப்பொழுதே பற்றி எறியணும். அவருக்கு விருப்பம் என்னன்னா, உடனே பற்றி எறியணும். நான் போட்ட அக்கினி உடனே பூமியில் பற்றி எறிய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் போட்ட வார்த்தையின் அக்கினி, அவர் போட்ட அபிஷேகத்தின் அக்கினி, அவர் போட்ட சுவிசேஷத்தின் அக்கினி, அவர் வந்த நோக்கத்தின் அக்கினி பூமியில் முழுவதும் பற்றி எறிய வேண்டும் என்று இயேசு விரும்பினார். ஆனால் அது முடியலை. இன்னைக்கு 2021 வருஷம் ஆகியும் அந்த அக்கினி என்ன செய்யலை? பற்றி எறியலை. இன்னைக்கு ஒரு சின்ன கொரோனா வைரஸ், இந்த பூமியில் போடப்பட்ட ஒரு சின்ன வைரஸ் உலகம் முழுவதும், மக்கள் இல்லாத தீவுகள் முழுவதும் பற்றி எறிந்து கொண்டே இருக்கிறது. கிராமங்களில், பட்டணங்களில், தீவுகளில், எல்லா இடத்திலும் இந்த அக்கினி, கொரோனா அக்கினி பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் போட்ட அந்த பரிசுத்த அக்கினி, ஆண்டவர் அன்னைக்கு எரிய வேண்டும் என்ற அக்கினி, அது எரியவே இல்லை. இன்னைக்கு அது ஒரு எரிகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஏன் இந்த பூமியிலே கொரோனா என்ற ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது? ஏசப்பாடைய அக்கினி பற்றி எரிய போகிறது. அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த உலகத்திலே ஒரு பெரிய அக்கினி உலகம் முழுவதையும் சுவிசேஷமாய் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை, இயேசுவே கர்த்தர் என்பதை எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியான ஒரு அக்கினியை கர்த்தர் பூமியில் போட்டிருக்கிறார். அது பற்றி எரிய போகிறது. உனக்குள்ளே போட்ட அக்கினி அது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்றைக்கு நீ இயேசு கிறிஸ்துவை யார் மூலமாக கேட்டுக்கொண்டு உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கே உனக்கு ஒரு அக்கினி போடப்பட்டது. எத்தனை வருடமானது உனக்குள்ளே அந்த அக்கினி பற்றி எரியல. ஒரு சின்ன ஒரு வைரஸ் பற்றி எரிகிறது. ஆனால் ஏசப்பாவுடைய சுவிசேஷ அக்கினி உனக்குள்ளே பற்றி எரியல. உனக்குள்ளே பற்றி எறிந்தால் உன் குடும்பம் முழுவதும் பற்றி எரியும். உன் குடும்பத்துக்குள்ளே பற்றி எறியும் பொழுது நீ இருக்கிற பக்கத்து வீட்டில், அக்கத்து வீட்டில், நீ போகிற இடமெல்லாம் உன்னிடத்தில் இருக்கிற அக்கினி பற்றி எரியும். நீ ஆண்டவரை பற்றி பிரதிபலித்து கொண்டே இருப்ப. அதுதான் இயேசு விரும்புகிறாரு. ஒருவரும் அதை செய்யவில்லை. அது செய்யாதனால தான் ஏசப்பாவா உண்மையான தெய்வம் என்பதை இந்த உலகம் முழுவதும் இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, அந்த அக்கினி பற்றி எறிய வேண்டும். உனக்குள்ளே எனக்குள்ளே போட்ட அக்கினி அது பற்றி நெருப்பாய் பாய வேண்டும் என்று தான் தேவன் விரும்பினார். ஒரு சிலருக்குள்ள போட்டப்பட்ட அக்கினி அவங்க பற்றி எறிந்து கொண்டு இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அருமையான சந்ததிகள் மத்தியிலே போடப்பட்ட அக்கினி பற்றி எறிய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அக்கினியை போட்டார். அந்த அக்கினியினுடைய காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்கிறது. அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு அது உதவி செய்யும். உன்னை சுற்றி எதிராளிகள் வரும் பொழுது அந்த அக்கினி உன்னை அந்த எதிராளிகள் மத்தியிலிருந்து உன்னை பாதுகாக்கும். உன்னை சுற்றி சத்துருடைய சேனைகள் உனக்கு விரோதமாய் வரும் பொழுது உன்னை சுற்றி இருக்கிற அக்கினி, இந்த உலகத்தின் அக்கினியை உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. மோசே காலத்தில் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தில் ஆண்டவர் அக்கினி நடுவில் இருந்து மோசையை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு.
இஸ்ரவேல் மக்களுடைய பெருமூச்சை கேட்டு இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்க மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். அக்கினி நடுவிலிருந்து ஒரு நெருப்பின் ஒரு செடியின் மத்தியிலே அக்கினி பற்றி எரிகிறது. மோசே அதை பார்க்கிறான். ஆனால் அக்கினி பற்றி எரிகிறது, இந்த செடி எரியல. உலக பிரகாரமான அக்கினா நெருப்புனா அந்த எரிஞ்சு அந்த செடி பட்டு போயிருக்கும். ஆனால் இவன் ஒரு அற்புத காட்சியை பார்க்குறான் பாருங்களேன். கர்த்தருடைய அக்கினி, தேவன் கொடுக்குற அக்கினி அப்படி தான் இருக்கும், எரிக்காது. அது எரிஞ்ச மாதிரி காணும், ஆனால் அது எரிக்காது. மோசே கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் மோசே நோக்கி முச்செடியின் நடுவிலேருந்து ஆண்டவர் பேசுகிறாரு, கிட்ட வராத, உன் பாதரட்சை, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஆண்டவர் அந்த முச்செடியின் நடுவிலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி அவனை அழைத்த ஊழியத்தை அந்த முச்செடியின் நடுவிலேருந்து ஆண்டவர் பேசுகிறார். பாருங்களா, அந்த அக்கினி நடுவிலேருந்து பேசின வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க, அவ்வளோ லட்சம் மக்களை வழிநடத்த இந்த மோசேயை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினது. இன்னைக்கும் உனக்குள்ள போடப்பட்ட அக்கினி நீ அவித்து கொண்டு வைத்திருக்கிறாயா? ஆண்டவர் உனக்குள்ள எதற்காக அக்கினியை போட்டார்? உனக்குள்ள எதற்காக அபிஷேகத்தை போட்டார்? இயேசு, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உன்னிடத்தில் உள்ள அக்கினியை நீ மற்றவர்களுக்கு பற்றி எறிய பண்ண வேண்டும். ஆண்டவரை பற்றி அறியாத மக்கள் மத்தியிலே அந்த அக்கினி பற்றி எறிய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீ ஆயத்தமா? இல்லை என்றால் இன்றைக்கு ஆயத்தப்படு. ஆண்டவர் அதான் சொல்றாரு. ஆண்டவர் அந்த அக்கினி அடுத்தது பாருங்களா, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், யாத்திராகமம் 14:24 எடுத்து படிக்கலாம். 14:24 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து வராங்க. அவங்களுக்கு பின்னால் அவங்க எதிரியாகிய பார்வோனுடைய சேனை வருகிறது. பாருங்களாங்க, முன்ன கடல், பின்னால சேனை. எங்க போவாங்க? வழி இல்லை, தவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் அங்கே அக்கினியில் இறங்கிட்டாரு. உனக்கு ஆபத்து இருக்கும். முன்ன போனாலும் வழி தெரியாது, பின்னாலும் வழி தெரியாது. எல்லா இடமும் உனக்கு அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கும். உனக்குள்ள இருக்கிற அக்கினி, ஆண்டவர் உன் உள்ளத்தில் போட்ட அக்கினி என்ன செய்கிறாரு பாருங்களா, மேலே அக்கினியில் இருந்துட்டு பார்வோனுடைய சேனையை பார்த்து கலங்கடிக்கிறாரு. விரோதிகள் கிட்ட நெருங்க விடாதபடி அந்த அக்கினி மதில் இறங்குறது. உனக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உனக்குள்ள இருக்கிற அக்கினி, உனக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா சத்துருடைய சேனைகளையும் முறியடிக்க அவர் அக்கினியிலிருந்து உனக்கு இறங்கி வருவார். உன் சத்துரு உன்னை அருகில் நெருங்க விடாதபடி, உனக்கு விரோதமாய் நிற்கிற பலவீனங்கள் உன்னை நெருங்க விடாதபடி, உன் சரீரத்தை தொட விடாதபடி, உன் குடும்பத்தை அணுக விடாதபடி, உன் பிள்ளைகளை கிட்ட அணுக விடாதபடி அக்கினி மதிலாக இறங்கி வந்த தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே அவர் அக்கினி மதிலான தேவனாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். அது பற்றி எரியட்டும். உனக்குள்ள அந்த அக்கினி இருக்கிறது. இன்னைக்கு நீ எழும்பு. உன் உள்ளத்தில் இருக்கிற அக்கினி அனல் மூட்டி எறிய விடு. அநேகர் இந்த அக்கினியை பெற்றுக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து மங்கி கொண்டிருக்கிறாங்க. அது மங்கி எறிகிற திரிகளாக இருக்கிறது. உனக்குள்ள போடப்பட்ட அக்கினி ஆண்டவர் விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ள போடப்பட்ட அக்கினி பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறார். என்னைக்கு உன்னை கர்த்தர் தொட்டாரோ அன்றைக்கே நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய மகன், மகள். எந்த அக்கினியை அவித்து கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் இன்னைக்கு உன்னை கூப்பிடுகிறார். மகளே, உனக்குள்ள போட்ட அக்கினியை என்னை கொழுந்து விட்டு எரிய பண்ணு. உன்னுடைய பிரச்சனைகள் மத்தியில் நீ ஏன் அங்கும் இங்குமாய் அலைகிறா? உனக்குள்ள அந்த அக்கினி இருக்குது, அனல் மூட்டி எரிய விடு. நீ இருக்கிற இடத்துல எழுந்து ஜெபம் பண்ணு. உனக்குள்ள அந்த இருதயத்தில் அந்த அக்கினி போட்டிருக்கிறாரு. அவருடைய வார்த்தை அக்கினியா இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் உனக்குள்ள அக்கினியா இருக்கிறது. உன் அபிஷேகத்தில் நிரம்பி நீ ஜபிக்கும் பொழுது உனக்கு நிற்கிற, உன்னை சுற்றி நிற்கிற எல்லா சத்துருடைய கிரிகளையும் அந்த அக்கினி எரிச்சு போடும். இந்த அக்கினி, உலகத்தின் அக்கினி உன்னை தொட விடாது. உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கிரிகள் உன்னை தொடாது. இந்த அக்கினி சுட்டெரிக்கிற அக்கினி, சத்துருக்களை சுட்டெரிக்கிற அக்கினி. உலகத்தில் நெருப்பு வரும். அது நெருப்பு என்ன செய்யும் பாருங்களா, டஸ்டையெல்லாம் அழுக்கையெல்லாம் சுத்திகரிக்கும். நெருப்பில் குப்பையெல்லாம் எரிப்பாங்க, அந்த இடம் சுத்திகரிக்கப்படும். உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த அக்கினி உன்னை சுத்திகரிக்கும். உனக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருடைய கிரிகளை எரிச்சு போடும். நீ ஆவியில் அக்கினியில் எறும்பி ஜபிக்கும் பொழுது, ஆவியானவர் உனக்குள்ள அந்த அக்கினி தழல் உனக்குள்ள எழும்பி ஜபிக்கும் பொழுது, அக்கினினால் நீ ஜபிக்கும் பொழுது, அந்த அபிஷேகத்தில் ஜபிக்கும் பொழுது அந்த அக்கினி உன்னை மாற்றி போடும். உன் சூழ்நிலைகளை மாற்றும், உன் சரீரத்தை மாற்றும், உன் குடும்பத்தின் நிலைமைகளை மாற்றும், உன்னை உயர்ந்த இடத்துல நிறுத்தும்.
எல்லா சத்துருடைய கிரிகளையும் கர்த்தர் அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு மடங்கடித்து பார்வோனுடைய சேனை மடங்கடித்து அக்கினி மதிலாய் நின்று உதவி செய்த தேவன் இன்றைக்கும் நம்ம நடுவில் அக்கினிமயமான தேவனாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். பாருங்களா, இன்னொரு சம்பவத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி, சீரியா ராஜா எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்க வரான். என்னெல்லாம் அனுப்புறான் பாருங்களாம். ஏன்னா எலிசா தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் ராஜா தேசத்தில் என்னென்ன நடக்க போகுதோ அதெல்லாம் இவன் தீர்க்க தரிசனத்தினால சொல்லி இஸ்ரவேல் ராஜாவை காப்பாற்றிடுறான். சீரியா ராஜா கேட்குறான், யாருப்பா நம்முடைய ரகசியங்களை எல்லாம் போய் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்றது? அப்போ ஒருத்தர் சொல்கிறான், இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? எலிசா தீர்க்கதரிசி. அவன் பள்ளியறையில் பேசுகிற வார்த்தையெல்லாம் கூட அவனுக்கு தெரியுமா? என்ன சொல்கிறான் பாருங்களா, 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் ஊழியக்காரர் ஒருவன், அப்படியில்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளியறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். பாருங்களா, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய பிள்ளைக்கு இன்னொருத்தன் வீட்டில் பெட்ரூமில் பேசுகிற வார்த்தை கூட அந்த தீர்க்கதரிசி கேட்குமா? ரகசியமாக உனக்கு விரோதமாக யாராவது எழும்பி பேசினா கூட அது உன்னுடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். உனக்கு விரோதமாய் எந்த விதமான சூனியங்களும் மறைவான கண்ணிகளும் வைத்த ஆவியானவர் உன்னோட பேசுவார். சும்மா இல்லை, அந்த அக்கினி அது பற்றி எறிய அவர் விரும்புகிறாரு. இந்த எலிசாவுக்கு பாருங்களாம், பள்ளி அறையில் சொல்கிறத கூட இவனுக்கு என்ன செய்யுமா? வந்துடும். அதனால என்ன சொல்கிறாரு, அவனை பிடிக்க என்னெல்லாம் அனுப்புகிறாரு பாருங்களாம். 14ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தை அனுப்ப. யாரை? ஒரு ஊழியக்காரனை பிடிக்க. ஆண்டவருடைய அக்கினியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளை பிடிக்க ஒரு சீரிய ராஜா எதெல்லாம் அனுப்புகிறான்? குதிரைகள், ரதங்கள், பலத்த இராணுவத்தை எல்லாம் என்ன செய்யறான்? அனுப்புகிறான். பட்டணத்தை சூழ்ந்து நிற்கிறாங்க. வேலைக்காரன் வெளியே போய் பார்க்குறான், எலிசாவினுடைய வீடை சுற்றிலும் குதிரைகளும் ரதங்களுமா நிற்கி படை வீரர்களா. இவன் பயப்படுறான். எலிசா இடத்துல வந்து சொல்கிறான், ராஜா எலிசாவே, நம்ம வீடை சுற்றிலும் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளை அட்டாக் பண்ணிடுவான்னு. எலிசாவுக்கு தெரியும் நம்மளை சுற்றி அக்கினி இருக்குன்னு. வேலைக்காரனுக்கு தெரியல, அவனுக்குள்ள தேவ வல்லமை இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உனக்குள்ள வல்லமை இல்லைன்னா உன்னை சுற்றியில் இருக்கிற அக்கினி உனக்கு தெரியாது. உன்னை சுற்றிலும் ஆண்டவர் ஒரு அக்கினி கோட்டை போட்டிருக்கிறாரு. தூதர்களுடைய பாளையத்தை வைத்து உன்னை பாதுகாக்கிற என்பது உனக்கு தெரியாது, வேலைக்காரனுக்கு தெரியல. ஆனால் எலிசாவுக்கு தெரியும், என்னை சுற்றிலும் ஒரு பெரிய அக்கினி இருக்கிறது. அபிஷேகம் பெற்ற பண்ணப்பட்ட பிள்ளையை சுற்றிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அக்கினி தான் போட்டிருக்கிறாரு. உன்னால் உணர முடியும், உன்னை சுற்றிலும் ஒரு பெரிய அக்கினி ரதம், அக்கினி குதிரை உன்னை சுற்றிலும் இருக்கிறது என்பதை உனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. நான் இந்த ஊழியத்தில் ரொம்ப வருவதற்கு முன்பாக அங்கே போய் ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணிட்டு வரும் பொழுது பாருங்களா, வீட்டில் வந்தோடனே பிரச்சனை வரும், பயங்கரமான போராட்டங்கள் வரும். நான் என்னென்ன ஜோம் பண்ணிட்டு வந்தேனோ அதற்கு இடையாட்டு பயங்கரமான பிரச்சனை வரும். அப்போ நான் ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட கேட்கும் பொழுது சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் ஊழியத்துக்குன்னு பிரதிஷ்டை பண்ணாதான் இந்த ஊழியம் செய்யணும், ஜனங்களுக்காக ஜெபிக்கணும்னு. அப்போ ஒரு நாள் நாங்கள் அதிகமாக பிரதிஷ்டை பண்ணி ஜோம் பண்ணோம். ஒரு நாள் எனக்கு ஒரு தரிசனத்தில் வந்தது, ஒரு பிசாசு என்னை ஒரு இடத்துல போய் ஜோம் பண்ணிட்டு வரம்ப இந்த பிசாசு என்னை துரத்திட்டே வருது. துரத்திட்டு வரும்பொழுது பாருங்களா, நான் உடனே அந்த பிசாசு துரத்தணுன்னா ஒரு குளத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே இறங்கிடுறேன். தண்ணி நீச்சல் ஆழம் உள்ள, எனக்கு நீச்சல் தெரிஞ்சனால அந்த தண்ணியில் நீந்துறேன். அந்த பிசாசை என்னை துற்றி நீச்சல் அடித்து வருது. நான் கரையேறுறேன், அந்த பிசாசை என்னை கூட கரையேறுது. நான் உடனே ஒரு வீட்டுக்குள்ளே போய் நிற்கிறேன். அந்த வீட்டுக்குள்ளே போய் நின்றுட்டு நான் ஆண்டவரத்தில் சொல்கிறேன், ஆண்டவரே நான் ஒரு ஊழியக்காரியாக மாறப்போகிறேன். அப்போ பாருங்களா, அந்த வீட்டுக்குள்ளே நிற்கும் பொழுது அந்த வீடை சுற்றிலும் அக்கினி நிற்குது. அந்த பிசாசுக்கு என்ன தெரியலை, நான் பிசாசை பார்க்குறேன். அதுலேருந்து அது சொல்லுது, இவளை பார்க்க முடியலை, இவளை சுற்றிலும் அக்கினி நிற்குன்னு. ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக கண்ட தரிசனத்தை சொல்கிறேன். அதுலேருந்து எனக்கு ஒரு ஃப்ரீனஸ் உண்டாச்சு, மனதில் ஒரு சந்தோஷம். அதற்கப்புறம் ஊழியத்தின் எல்லாருக்கும் தைரியமாக போய் ஜெபம் பண்ணோம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதே மாதிரி தான் இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் எழுந்து இப்படி சொல்கிறான். எலிசாவினுடைய வேலைக்காரன் சொல்கிறான், நம்மளை சுற்றி வீடை சுற்றி குதிரைகளும் ரதங்களும் சேனைகளாக திகழ்ந்திருக்குன்னு. எலியா ஜோம் பண்ணுறான், இந்த வேலைக்காரனுடைய கண்ணை திறக்கணுன்னு. அவன் பார்க்குறான், பாருங்களாம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி அதில் சொல்லப்பட்டு, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்களாம். அப்போ பாருங்களாம், இவன் பார்த்துட்டான். அங்கே கர்த்தர் யுத்தம் செய்துட்டாரு. எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரை, உலகத்தின் குதிரையை எலிசாவை சுற்றிலும் இருக்கிற அக்கினி குதிரை ஒன்றுமே சேதப்படுத்த முடியல. உன்னை சுற்றிலும் இருக்கிற அக்கினி குதிரை, அக்கினி ரதங்கள், உலகத்தில் உனக்கு எதிராக எப்பேற்பட்ட சூனியக்கட்டு மந்திரக்கட்டு விரோதமான சக்திகள் ஒரு கூட்டம் வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. அதான் சொல்றாரு, உனக்குள்ள அந்த அக்கினியை பெற்றிருக்கிற நீ அதை எரிய விடு, பற்றி எரிய விடு. உனக்குள்ள இருக்கிற அக்கினியை மறைச்சு வைக்காத. எலிசாவினுடைய வேலைக்காரனுக்கு அந்த அக்கினியை பற்றி தெரியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அக்கினியை ஆண்டவர் போட்டிருக்கிறாரு. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். அந்த ஆவி இன்னைக்கும் பொழிந்து கொண்டே இருக்கிறது. எல்லார் மேலும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அடுத்தபடியாக மத்தேயு 3 அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மத்தேயு 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். 3:11. எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரமல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இயேசுவை பற்றி சொல்றாரு யோவான் ஸ்நாபகன். பாருங்களா, அவர் எதனால கொடுக்கிறாரு? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அக்கினி ஒரு விதமாக செயல்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்குள்ள பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு சிலருக்குள்ள தான் அந்த அக்கினி இருந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, திரைச்சீலை உடைக்கப்பட்ட பிறகு, யாரெல்லாம் அந்த திரைச்சீலைக்குள்ளே கடந்து போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியும் அக்கினியும் கொடுக்கிறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பு ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு மனதோடு கூடியிருக்கிறாங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பெந்தேக்கோஸ்தேன்னு நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அன்னைக்கு ஒருமனப்பட்டு சீசர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்த வேளையிலே அக்கினிமயமான நாவுகள் வந்து ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அந்த அக்கினியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அக்கினியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் எந்த விதமான போராட்டங்களோ சத்துருடைய கிரிகளோ பலவீனங்களோ ஒன்றை என்ன செய்ய முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் அந்த அக்கினிமயமான வல்லமையை பெற்ற பேதுரு எழும்பி ஜெபம் பண்ணி அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். ஒரே நாளையில் லூக்கா 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேர்? ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. லூக்கா அப்போஸ்தலர் 2:41 எடுத்து படிக்கலாம். 2:41ஆம் வசனம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஏசப்பா கொடுக்குற அக்கினியை பெற்றுக்கொண்டவங்க ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன கேட்குறாரு? அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு எழும்பி பிரகாசிக்க சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அக்கினி நம்ம மத்தியிலே பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. எல்லாரும் கண்களை மூடுவோம். அக்கினியை போட வந்தேன், இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்று
ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்போம். அந்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருடைய சேனைகளை முறியடிக்கும். ஹல்லேலூயா. அக்கினியை போட வந்து அது பற்றி எறிய வேண்டும் என்று, இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, உன்னிடத்தில் போடப்பட்ட அந்த அக்கினியை பற்றி எறிய பண்ணு. நீ ஆண்டவருக்காக எழும்பு. கடைசி நாட்களிலே கர்த்தர் ஒரு பெரிய அக்கினியை இந்த பூமியிலே போட போகிறார். இருளுக்கு அப்புறம் ஒரு அக்கினி வரப்போகிறது. உலகம் முழுவதையும் ஒரு அக்கினி, எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிக்க போகிறது. அந்த எழுப்புதல் அக்கினியிலே நீயும் நானும் எழுந்து செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய போற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்று பற்றி எறிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.